அவர்கள் வாசிக்கலாம். 73ஆம் சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 73ஆம் சங்கீதம் இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனை அண்டிக்குள் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம சில வசனங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 73ஆம் சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். போதும். சபையே, இந்த வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கோ, இங்க ஸ்தோத்திர சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, இந்த சங்கீதக்காரன் ஒரு பகுதியில் சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன், ருசித்து பார்த்திருக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக இன்னைக்கு அநேக நபரை, மனிதரை நம்ம முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க சங்கீதக்காரர் ருசித்து பார்த்த ஒரு மனுஷன் சொல்றாரு, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். இன்னைக்கு இப்போ இந்த 12வது மாசம் கடைசி மாசத்துக்குள்ள வந்துட்டோம். எப்படியோ தடுமாறி வந்துட்டோம். ஆனா யாரை அண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை தான் நீங்க அண்டிக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை அண்டிக் கொண்டு இருந்ததுனால தான் உங்க வாழ்க்கையில அநேக நலமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ருசித்து பார்த்ததுனால, நான் அனுபவிச்சதுனால சொல்றேன், கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். 12வது மாசத்துல வந்திருக்கிற சபையே, ஒருவேளை மனிதர் பிடிச்சிட்டு அப்படியே மனிதர் கீழே தொங்கிட்டே வரியா, மனிதரையும் ஒரு பக்கம் ஒரு சைட்ல வச்சுட்டு மனிதரையும் நம்பிக்கொண்டே வரியா? வேத வசனம் சொல்லுது, சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து வாசிக்கலாம். 74வது சங்கீதம் அடுத்த பகுதியில் 3வது வசனம். ஏன் இந்த வார்த்தையை நான் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது ஏன் நலம் என்று சொல்றாரு அப்படின்னா, வாசிக்கலாம். 3வது வசனம். நெடுங்காலமாய், ரொம்ப வருஷமா பாழாய் கிடந்த ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுகிறதுனால. சபையே, நெடுங்காலமாய், ரொம்ப வருஷமா, எந்த மனுஷனாலும் தூக்கி நிறுத்த முடியாத வாழ்க்கையில, எந்த மனுஷனாலும் விடுதலை கொடுக்க முடியாத வாழ்க்கையில, எந்த மனுஷனாலும் பிரச்சனை தீர்க்க முடியாத எங்க வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருள பண்ணுவதற்கு சொல்றாரு, அவர்தான் நலம். உங்க வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்குதா? உங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம இருக்குதா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு முயற்சித்தும் தோல்வியான வாழ்க்கையே இருக்குதா? சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் அண்டிக்கொள், ஆண்டவரை பிடிச்சுக்கோ. சொல்லுவாங்கல்ல, ஆமீன். முழம் ஏறினா ஸ்தோத்திரம் என்ன பண்ணுது, சறுக்குது. ஜான் ஏறினா முழம் சறுக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை தோல்வி, கடன், அதுல இருந்து வெளியே வரவே முடியலங்க. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் சில விஷயத்தை மாற்றவே முடியல சொல்றியா? உங்களை பார்த்து சொல்லுது, ஆண்டவர் அண்டிக்கோ, ஆண்டவரை பிடிச்சுக்கோ, ஆண்டவரை பிடி. ஏன்? நெடுங்காலமாக, ரொம்ப வருஷமா பாழாய் கிடக்கிற உங்க வாழ்க்கையை, பாழாய் கிடக்கிற உங்க குடும்பத்தை, பாழாய் கிடக்கிற உங்க வருமானத்துல, பாழாய் கிடக்கிற உங்க சூழ்நிலையில நீ கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தா, அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எழுந்தருள பண்ணுவார், கர்த்தர் எழுந்தருள பண்ணுவார். அநேக விஷயத்துல சோர்ந்து போய் என்ன பண்றோம்? இது எங்கெங்க மாற போகுது, இது எங்கெங்க இதுல விடுதலை வரப்போகுது, இதுல எங்கெங்க ஒரு உயர்வு வரப்போகுதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கு சபையே, உங்களை பார்த்து வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை அண்டிக்கொள், கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடி. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிக்கணும், புளியங்கொம்ப பிடிக்கணும். ஏன்? அது சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, மரத்தை விட்டு தனியா வரவே வராது. ஆமாவே இல்லையா? அந்த மரம் சீக்கிரத்தில் மரத்தை விட்டு தனியா வரவே வராது.
மற்ற ஒரு முருங்கை மரம் அப்படின்னா பட்டுன்னு ஓடியும் தனியா வரும். அப்ப உதாரணத்துக்கு சொல்றாங்க, புளியங்கொம்ப பிடிக்கிறத விட இன்னைக்கு நான் சொல்றேன், நம் தேவனை அண்டிக்கொள். 12 மாசத்தின் முயற்சி 12வது மாசத்துல வந்துட்டோம். ஒருவேளை 11 மாசத்தின் முயற்சி தோல்வியாவே இருக்குதா? 11 மாசத்தின் முயற்சி விருதாவா போயிட்டே இருக்குதா? 11 மாசத்தின் இன்னைக்கு ஜாக்கிரதை, இன்னைக்கு வெறுமையா வாழ்க்கை வச்சிருக்குதா? வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை அண்டிக்கொள். அப்ப கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கை என்னவா இருக்கும்? கர்த்தர் தான், கர்த்தர் தான். அவங்க வாயின் வார்த்தை சொல்ல முடியும், கர்த்தர் தாங்க. கர்த்தரை பிடிச்சிருக்கிற ஒரு குடும்பம், பிள்ளைகள் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்? அவர் தாங்க, அவர் தாங்க. ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைக்கு உடனே நீ மனுஷனை முன்னிறுத்துற அப்படின்னா நீ ஆண்டவரை இன்னும் அண்டிக் கொள்ளலன்னு அர்த்தம். நீங்க மனுஷர பிரச்சனையிலோ தேவையிலோ நீங்க மனுஷரை முன்னாடி வச்சிருக்கிற அப்படின்னா இன்னும் நீ ஆண்டவரை அண்டிக் கொள்ளல, சரியா ஆண்டவரை பிடிக்கலன்னு அர்த்தம். இப்ப பாழாய் கிடக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் சூழ்நிலை, அதுல ஆண்டவர் எழுந்தருள பண்ணுவதற்கு அடுத்த லைன் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்துப்பட்டிருக்கிறானா? உன் குடும்பத்துல உயர்வை சத்துரு எடுத்து போட்டிருக்கிறானா? நல்ல வேலை கிடைக்க கூடாதபடி சத்துரு கெடுத்து போட்டிருக்கிறானா? நல்ல ஒரு செழிப்பு உன் குடும்பத்தில் வரக்கூடாதபடி சத்துரு கெடுத்து போட்டிருக்கிறானா? இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த கம்பெனியில் ஒரு வேலை, இந்த ஒரு வேலை, இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு வருமானம், இதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா அது எனக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்துச்சு, ஆனா கை தவறி போச்சுன்னு சொல்றியா? சத்துரு கெடுத்து போட்டிருக்கிறானா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நமக்கு வர வேண்டிய போஸ்டிங் பக்கத்து அழுகு போகுது, நமக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் பக்கத்து அழுகு போகுது. எனக்கு தான் அந்த வேலையை சொல்லி வச்சிருந்தேன், ஆனா எனக்கு கிடைக்கிற மாதிரி இது வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன், ஆனா கொஞ்சம் கை தவறி போச்சு. சத்துரு கெடுத்து போட்டிருக்கிறானா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளணும், கர்த்தரை அண்டிக் கொள்ளணும், கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். அதுதான் சொல்லுது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் அவருடைய பாதங்களை, அந்த வார்த்தை சொல்லுது, சபையே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். சகையை கூட வந்து பார்க்கிறார், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு வர்றார், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு வர்றார். அவருக்கு தெரியாது என் நிலைமை மாறும் என்பது. நான் கர்த்தரை பார்ப்பதினால என் சூழ்நிலை, என் வாழ்க்கை, என் பேச்சு, என் ஜீவியம், என் வீடு இவை எல்லாம் மாற்றப்படும் என்பது சகைவுக்கு தெரியாது. சும்மா வேடிக்கை பார்க்க போறார். ஆனா இவருடைய எண்ணம் ஆண்டவரையே தன் பக்கம் இழுக்குது. சபையே நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. வேடிக்கை பார்க்க போன சகையு ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, சகையவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உங்க வீட்டுல தங்கணும். அப்போ சகை உடனே ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் வந்துட்டார். பாவியான என் வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டார். எத்தனையோ சீசர் இருக்கிறாங்க, எத்தனையோ அவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போல என் வீட்டுக்கு வந்திருக்கிற சந்தோஷம். அதோடு சகை நிறுத்தல, அதுக்கு மேல ஆண்டவரை அண்டிக் கொள்வதற்கு ஒரு காரியத்தை செய்யறாரு. அந்த காரியம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் சகையவே இருக்காதுன்னு சொல்லல, ஆனா ஆண்டவரை அண்டிக் கொள்வதற்கு ஒரு காரியத்தை செய்யறாரு. நான் யார்கிட்ட ஆகிலும் அநியாயமா வாங்கியிருந்தா, அநியாயம், அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, அநியாயம். அவர் சொல்றாரு, நான் யார்கிட்ட ஆகிலும் அநியாயமா வாங்கியிருந்தா அதனால தனியா நான் என்ன பண்றேன்? திரும்ப கொடுக்கிறேன். அப்ப அநியாயம், அநியாயம் என்கிற வார்த்தை ஆண்டவரை பிடிக்க வைக்காது. அநியாயம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா ஆண்டவர் அண்டிக் கொள்ள செய்யாது. சகை அடுத்தது என்ன ஆண்டவர் சொல்றாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆண்டவர் அவன் பாவத்தை குறித்தோ அவன் அநியாயமா வாங்கினதை குறிச்சோ எங்க பேசவே இல்லை. அவன் சொல்ற, ஆண்டவர் இப்ப வந்தாச்சு, நான் ஆண்டவரை பிடிக்கணும், அடுத்த வேலை நான் என்ன செய்யணும்? அநியாயம் என்கிட்ட இருந்து வெளியே போகணும், அநியாயம் என் குடும்பத்திலிருந்து என் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகணும். அநியாயம்
ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை அண்டிக் கொன்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆண்டவரை பிடிச்சிருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேருடைய வாழ்க்கையில அநியாய வழியா போயிருக்குது? எத்தனை பேர் வாழ்க்கையில சரீரத்தில் அநியாய வழியா போயிருக்குது? எத்தனை பேர் பேச்சில அநியாய வழியா போயிருக்குது அப்படின்னா இல்ல. இன்னைக்கு என்னவா இருக்கிறோம்? அனலாவும் குளிராகும். இன்னைக்கு வெது வெதுப்பான வாழ்க்கையில நாம நினைக்கிறோம், ஆண்டவரே உண்மையா வாழ்க்கையில நடக்கலையே, ஒரு நன்மையும் நடக்கலையே, ஒரு வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில இன்னும் நடைபெறவில்லைன்னு சொல்றோம். ஆனா அநியாயம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள விடாது. அநியாயம் என்னது? ஆண்டவருக்கு பிடிக்காதது. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறார்னா, பரிசுத்தமா வாழதான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் என்னை அண்டிக் கொள்ள நினைக்கிறவர்களும் அல்லது அண்டிக் கொண்டிருக்கிறவர்களும் நீங்கள் என்னவா இருக்கணும்? பரிசுத்தம். சபையே நல்ல அந்த சத்தியத்தை கேளுங்க, பரிசுத்தம். இது மனுஷர் பார்க்கிற வகையில மாத்திரம் பரிசுத்தம் இல்ல. இந்த பரிசுத்தம் பரலோகமாகணும். இன்னைக்கு மனுஷர் பார்க்கிற பரிசுத்தத்துக்கும் பரலோக பார்க்கிற பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. ரெண்டுத்தும் நான் வித்தியாசத்தை காண்பிச்சு நான் கடந்து போறேன். ஒன்னு, மனுஷர் பார்க்கிற பரிசுத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் பார்க்கும்போது, விசுவாசி பார்க்கும்போது மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி. பரலோகம் பார்க்கிற பரிசுத்தம் நீ எங்க போனாலும் உன்னை மறைக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, நான் வானத்துக்கு ஏறி போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க, நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நீங்க எப்பவுமே என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதுதான் பரலோகத்தின் பரிசுத்தம். பரலோகத்துக்கு முன்னாடி உங்களை மறைக்கப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த அநியாயம் நம்மை ஆண்டவரை அண்டிக் கொள்ள விடவே விடாது. ஆண்டவர் அண்டிக் கொண்டா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், பக்தியின் மேல பக்தி, வைராக்கியத்தின் மேல வைராக்கியம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருக்கும்னா வளர்ந்துட்டே இருக்கும். இது பரலோகத்தின் பரிசுத்தம். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு நலம். ஏன்? நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில சத்துரு கெடுத்து போட்டு இருக்கிறான். வாழ்க்கைய இன்னைக்கு அநேக பேருடைய ஜீவியத்தை சத்துரு கெடுத்து போட்டு இருக்கிறான். அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை நினைச்சு ஓடிட்டே இருக்கிறோம். நான் பரிசுத்தமா, நான் நீதிமான் என்று ஒருத்தரும் சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எப்படி? நான் நீதிமான் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லை. நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் அவர்தான். அப்ப இந்த பரிசுத்தம், இந்த தேவனை அண்டிக் கொள்வது நாளுக்கு நாள் விருத்தி. அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், அதுதான். அது மாம்சத்திலும் விருத்தி, ஆவியிலும் விருத்தி. இந்த வார்த்தை சொல்றது 3வது வசனம். இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே, எங்க? பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டிருக்கிறார். இது 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 இந்த கெடுத்து போட்ட வாழ்க்கையில் இதுதான் பக்தி நினைச்சு ஓடிட்டு இருக்கிறோம். இதுதான் நீதிவான் சொல்லி ஓடிட்டு இருக்கிறோம். இதுதான் பரிசுத்தன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறோம். சபையே, இன்னைக்கு வசனம் சொல்லுது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் பாதங்களை எழுந்தருள பண்ணுவதற்கு சொல்ற ஆண்டிக்கும். அப்படி பாதம் அவர் எங்கெல்லாம் ஸ்தோத்திரம். பேதுரு நிழலில அநேக பேர் என்ன பண்ணாங்களாம்? சுகமடைஞ்சாங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் போய் காலை வச்சாரோ அங்கெல்லாம் வித்தியாசத்தை காண்பிச்சிருக்கிறார். அதுதான் சகேவின் வீட்டுக்குள்ள போனாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேருடைய வீட்டில் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேருடைய வீடு ரட்சிக்கப்பட்டிருக்குது? எத்தனை பேருடைய ஜீவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறோம். அது என்னதான் ஃப்ரிட்ஜில் சில பொருளை வச்சாலும் அதுக்கும் சில காலத்தை தான் வச்சிருக்கிறோம்ல. அதுக்கும் ஃப்ரிட்ஜில் நல்ல கூலிங்காக இருக்கிறோம் அப்படின்னா, நீ ஃப்ரீசர்லேயே வச்சா கூட அதுக்கும் சில காலம். அதுக்கப்புறம் என்னவாயிடும்? சொல்லுங்க, என்னவாயிடும்? அதுக்காக நீ
24,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கலாம், 30,000 ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாம். ஏன் போய் கம்பெனியில் கேட்க முடியாது? அது கெட்டு போயிடும். சிலது அப்படியே இருந்தா என்னவா போயிடும்? புரியுதுங்களா சொல்றது? அப்படியே இருந்தா என்னவாயிடும்? அது வெளியில என்ன வை, ஃப்ரிட்ஜில் என்ன வை, ஃப்ரீசர்ல கூட வை, அப்படியே ஒரே நிலைமை, ஒரே பக்தி, ஒரே வைராக்கியம், ஒரே இடம் என்னவா போயிடும் சொல்லுங்க? ஒரே இடத்துல அப்படியே தேங்கி ஒரு தண்ணி நிக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஓடுற தண்ணி அது என்னவாகாது, அது பாச பிடிக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. ஆனா ஒரே இடத்துல தேங்கி நிக்குது தண்ணி அப்படின்னா அது நாலு அடிவு என்னவாயிடணும் சொல்லுங்க? அது கெட்டு போயிடும். அதை சொல்லுவாங்களே, சொரக்க தான் தண்ணி என்னவா இருக்கும், டேஸ்ட், அழகு. நான் சொல்றேன் நீங்க அண்டி கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஒரே இடத்துல தேங்கி நிக்க மாட்டாங்க. ஒரே இடத்துல அப்படியே ஒரே இடம் என்னது சொல்லுங்க? ஒரே இடம் என்னது சொல்லுங்க? ஒரே இடத்துல அப்படின்னா ஆமே ஸ்தோத்திரம். ஏலி கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கணும். நல்ல கவனிக்கணும். ஊழியக்காரு ஏலிதான், சாமுவேல் கிடையாது. அவர் குழந்தை, சின்ன பையன். யாருக்கிட்ட தான் பேசியிருக்கணும்? ஒரு 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 காரியத்துல சபையில செய்வதற்கு, ஒருவேளை விசுவாசிக்கிட்ட சொல்வதற்கு, அல்ல சபையிலே ஆமே வேற செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளை கிட்ட சொல்வதற்கு ஊழியக்காரர்கிட்ட தான் பேசியிருக்கணும். ஆனா ஆண்டவர் சாமுவேல் குழந்தை கிட்ட பேசுறாரு. அந்த குழந்தைக்கு சாமுவேலுக்கு தெரியல ஆண்டவர் தான் பேசுறாரு என்பதே தெரியல. சவுலுக்கு கூட தெரியல. என்ன நல்ல கவனிங்க, இந்த காரணத்தை நான் சொல்லி கடந்து போற வேகமா. சாமுவேல் சின்ன குழந்தை, ஆண்டவர் தான் பேசுறாருன்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழும்பின சவுலுக்கும் தெரியல, பேசுறது ஆண்டவர் தான் தெரியல. குழந்தைக்கு தெரியல. யார்கிட்ட பேசியிருக்கணும்? ஏலி கிட்ட பேசியிருக்கணும். இப்போ குழந்தை கிட்ட பேசி ஏலிய குறிச்சு குழந்தை கிட்ட பேசுறாரு. யார குறிச்சு? ஊழியக்காரரை குறிச்சு குழந்தை கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் சரிப்படுத்திக் கொள். ஏலி அவர் மட்டும் பரிசுத்தம், அவர் மட்டும் பக்தி, அவர் மட்டும் வைராக்கியம் அதிகமா இருக்குது, பரவாயில்ல. ஆனா அவங்க பிள்ளைகளை வளர்க்கவே தெரியல. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கல. அப்போ ஏலி போய் சாமுவேல் கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் என்ன பேசினாரு கொஞ்சம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட இன்னைக்கு நிறைய விஷயத்துல கெட்டு போய் தான் இருக்கிறோம். தம் பிள்ளைகளை கூட எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளை நம்ம கூட வரணும்னு நினைக்கிறோம். ஆனா பிள்ளைய சரியா வளர்க்க தெரியல, நாம சரியா வாழ தெரியல. கெட்டு போயிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, நெடுங்காலமாய். அப்ப அண்டிக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அண்டிக் கொள்ளுகிறவர் என்ன செய்வாங்க? வாசிக்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனத்தை வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் ஆற்றி போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறும். எல்லாம் கவனிக்கணும். கவனிங்க. இன்னைக்கு அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தை சொல்லுது, எது கிடைக்குதோ கிடைக்காம போதோ நான் கர்த்தருக்குள்ள என்னவா இருப்பேன் சொல்லுங்க? என்னவா இருப்பேன்? மகிழ்ச்சியா. கிடைக்கல, நினைச்ச வாழ்க்கை மாறல, ஆனாலும் அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தை, சொல்ற வார்த்தை, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்து சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் அவர் என்ன விடுவிப்பாரு, அவர் என்ன உயர்த்துவாரு, அவர் இந்த பிரச்சனையை மாத்திடுவார். எனக்கு தெரியும். இது யார் சொல்ற வார்த்தை? அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளை. இன்னைக்கு அறகுறையான பரிசுத்தம், அறகுறையான பக்தி,
அறகுறையான வைராக்கியம் இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க இருந்து எப்படி செய்ய போறணும், என்ன செய்ய போறணும், என்னவா நடக்குமோ. ஆனா அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் சொல்ற வார்த்தை, ஆனாலும் ஒண்ணு இல்ல. அந்த வார்த்தை சொல்லுது, துளிர் விடல, ஆமீன், பழம் இல்லை, ஆமீன், தானியம் இல்லை, ஆட்டு மந்தை இல்லை, முதல் லாபம் இல்லை, மாடு இல்லை, எல்லாமே இல்லை இல்லை இல்லை. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தருக்குள். யோபு சொல்றார்ல, இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், என் ஜீவனை கூட போட்டுங்க, சந்தோஷம்தான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்ப அண்டிக் கொள்ளுகிற வாயினால சொல்ற வார்த்தை, நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார். இது யார் சொல்ற வார்த்தை? அண்டிக் கொள்ளுகிறவர் சொல்ற வார்த்தை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. ஏன்? அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அவர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை விட மாட்டார், என்னை அவமானம் விடப்பட மாட்டார், நான் சோர்ந்து போக விட மாட்டார். நான் அவமானப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ நான் வெட்கப்படுவதற்கோ ஆண்டவர் ஒரு நாள் என்னை விட மாட்டார். தைரியமா சொல்லுவாங்க, ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மிகவும் களி கூறுவேன். இன்னைக்கு அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி அண்டிக் கொள்ளணும்? அநியாயம், கர்த்தருக்கு பிடிக்காத. தானியேலுக்கு உயர்ந்த உயர்ந்த வகை, உயர்ந்த உணவு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதே தானியேலுக்கு கொடுக்குறாங்க. கவனிக்கணும், ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதே தானியேலுக்கு கொடுக்குறாங்க. ஆனா தானியேல் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு. தானியேலு சாப்பிடுறதுல கூட என்ன பண்ணல அப்படின்னா, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள. சாப்பிடுறதுல அப்போ இந்த சரீரம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், என் வயிறு கெட்டு போச்சுங்க, வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, வலிக்குது, பசி எடுக்கல, வயிறு ஒரு மாதிரி இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குது, ஏதோ சொல்லுவாங்கல்ல. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்னது? நீ கேப் இல்லாம சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன பண்ணுது வயிறும்? சொல்லுங்க, கெட்டு போதா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சாப்பிடுறதுலயும் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளல. இன்னைக்கு நம்ம எதை சாப்பிடுறோம்? சாப்பாட்டில் கூட இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, தன்னை பரிசுத்தமா வைத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அவைகளை சரியா செய்யணும். நம்ம பரிசுத்தத்தை எதெல்லாம் கெடுக்குதோ அதை உடனே விட்டுடணும், நம்ம பரிசுத்தத்துல வளருவதற்கு. இன்னும் ஞானஸ்தானம் எடுத்தும் கூட சில பேருக்கு ஜெபிக்க தெரியல. ஞானஸ்தானம் எடுத்து கூட இன்னும் ஜெபிக்க தெரியல. அப்போ இதை நம்ம எப்படி இருந்தா, அதே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படியே தேங்கி நிற்க கூடாது. ஒரே இடத்துல, ஒரே சுபாவம், ஒரே நிலைமை, ஒரே நேரம் அப்படியே தேங்கி இருக்கிறோம் அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம், அங்கதான் ஏலி நினைக்கிறேன். பலிபீடத்துல அவர் நிற்கும் போது அவருடைய கண்கள் என்னவாச்சு அப்படின்னா இருள் அடைஞ்சு போச்சு. அந்த வார்த்தை சொல்லுது, ஒரே இடத்துல நிற்கிறார், ஒரே லெவல்ல, ஒரே இடத்துல. உங்களை பார்த்து சொல்லி நான் முடிக்கிறேன், உன் பக்தியை அதிகமாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய். கர்த்தருக்குள் இருக்கிற பக்தியை, கர்த்தர் மேல வச்சிருக்கிற பக்தியை, அதை நீ எப்படி பெருக செய்யணுமோ நீ அதை உடனே செய். உன் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணுமோ அதை உடனே செய். வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. நீங்க எழுந்துக்கிறோம், படுக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறோமோ என்பது இன்னைக்கு அநேக பேருக்கு நிச்சயம் இல்லை. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது அநியாயம். இந்த அநியாயம் நம்ம வாழ்க்கையில ஆறவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் அநியாயமா யார்கிட்டாலும் வாங்கியிருந்தா
திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்ல. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? திருப்பி. நான் அநியாயமா வாங்கியிருந்தா நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்ல, 4 தனியா கொடுக்கிறேன். அப்ப காரணம் என்ன? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அப்ப சபையே, இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிற நேரம் இல்ல, நான் சொல்லி முடிக்கிற ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமான இதை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அப்ப ஆண்டவரை அண்டிக் கொள்வதற்கு எதை செய்யணுமோ உடனே செய்யுங்க. ஆண்டவர் அண்டிக் கொள்ள விடாத சூழ்நிலை எதெல்லாம் இருக்குதோ அதை உடனே விட்டுருங்க. பாடுறல, நீரே என் வழி, நீரே என் சத்யோ, நீரே என் வழி, நீரே என் சத்யோ, நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சபையே, ஆண்டவரை அண்டிக் கொள்வதற்கு எதெல்லாம் செய்யணும்? பக்தி இன்னைக்கு கெட்டுதான் போயிருக்குது, வைராக்கியம் கெட்டுதான் போயிருக்குது, அநேகருடைய பரிசுத்தம் கெட்டுதான் போயிருக்குது. ஆண்டவர் நம்மை அழிச்சது பரிசுத்த ஜாதி, பரிசுத்தமுள்ள ஜாதி. ஆண்டவர் பரிசுத்தமா வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆனா நம்ம எதை பிடிச்சிருக்கிறோம்? எதை பிடிச்சிருக்கிறோம்? எதை பிடிச்சிருக்கிறோம்? ஆண்டவரை பிடிங்க, ஆண்டவரை மாத்திரம் பிடிங்க. ஆண்டவரை பிடிச்சாதான் உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தரை தேடினாதான் உனக்கு பிழைப்புன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தரை பிடிங்க. நன்மையும் கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்வதற்கு கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் விட்டுட்டீங்களா? பரவாயில்ல. இதுவரைக்கும் ஆண்டவர் அண்டிக் கொள்ளாம விட்டுருக்கீங்கன்னா பரவாயில்ல. இனி வருகிற காலத்துல ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரை பிடிங்க. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவர் உன்கிட்ட இருந்து உன்னை விளக்குறாரா, உன்னை பிரிக்கிறாரா அப்படின்னா அது உங்க நன்மைக்காக தான் செய்யறாரு. புரியுதுங்களா? ஆண்டவர் எதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதை சந்தோஷமா எண்ணுங்க, சந்தோஷமா எண்ணுங்க, சந்தோஷமா. கர்த்தர் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் ஒரு தேவ திட்டம் இருக்குது, தேவ திட்டம் இருக்கு. தேவ திட்டம் இல்லாம வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் கொடுக்கவும் மாட்டார், எடுக்கவும் மாட்டார். அப்ப எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன், சந்தோஷப்படுங்க. சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஹாஸ்பிட்டல் கூட ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் வரும்போதெல்லாம் இப்போ ஒரு சும்மா அப்படியே கற்பனை பண்ணிங்க, நான் முடிச்சுட்டேன். ஒரு டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வராங்க போகிறாங்க கவனிக்கிறாங்க, 3 வேளையும் வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க, பிபி சுகரு எல்லாத்தையும், ஜுரம் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, 30 நாள் போச்சு, மாதம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க, நம்மளை கேர் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன். அவங்க வரும்போதெல்லாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? புரியுது நான் சொல்கிறேன்? அது உங்களை நல்ல கேர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவங்க வரும்போது என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக போய் ஊசி போட்டுடுறாங்க எல்லாத்துக்குமே. ஆண்டவர் நம்ம இவ்வளோ நன்மையை கொடுத்து இவ்வளோ ஆபத்தில் நம்மை விடுவித்து நம்ம விலக்கி பாதுகாத்த தேவன் இன்னும் இவங்க ஓட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னா நம்ம என்ன ஜென்மன்னு சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் இதை ஆண்டவர் உணர்த்துனால சொல்றேன், சந்தோஷமா. கொஞ்சம் தாமதம் தானே, கொஞ்சம் தானே தாமதம். ஒரு கொடுக்கும்போது ஸ்பெஷலா தானே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நீங்க 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 நினைப்பதற்கும் நீங்க செபிப்பதற்கும் ஆண்டவர் அதிகமாக தான் நமக்கு கொடுக்கிறார். தாமதமானாலும் கொஞ்சம் நேரமானாலும் அப்போ ஸ்பெஷல். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம அண்டிக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க.
அவர் அந்த வார்த்தை சொல்றது சத்துருக்கு எடுத்து போட்டுட்டான். இன்னைக்கு நெடுங்காலமா பாழாய் கிடக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம், ஜீவியம், உன் சரீரம், ஆண்டவருடைய பாதங்கள் உன் வாழ்க்கையில எழுந்துள்ள பண்ணுவதற்கு ஆண்டவர் பிடி, ஆண்டவர் படி. ஆண்டவரே அப்படி முழங்கால் படிட்டு praise the Lord, hallelujah, 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 thank you Jesus. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உன்னை அண்டிக் கொள்ளுவதே, உன்னை அண்டிக் கொள்வதே எனக்கு நல்ல, உம்மை அண்டிக் கொள்வதே எனக்கு நல்ல, உம்மை அண்டிக் கொள்வதே. ஹalleluya, hallelujah, hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, thank you Lord.